அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியு பிஹ்சான் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அவுஃப் இப்னு மாலிக் அஸ்ஜாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே நாள்ல செல்வந்தர் ஆவதற்கு காரணமாக இருந்த ஒரு திக்ரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திக்ர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான திக்ரு தான். நம்மள பல பேர் இது அதிகமாக ஓதுறது கிடையாது. ஒரு நாள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தன்னுடைய மகன் காணவில்லைன்னு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்து அந்த திக்ரை ஓதும்படி வலியுறுத்தினாங்க. அதை கேட்ட அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தன்னுடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுத்து 2 பேருமே தொடர்ச்சியா ஓதி வந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களோட மகனான சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 100 ஒட்டகங்களையும் 4000க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் மேய்த்து கொண்டு அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. அப்போ அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய மகன்கிட்ட கேட்டாங்க. தன்னை யூதர்கள் சிலர் அடைச்சு வச்சிருந்ததாகவும் அன்னைக்கு இரவு அவங்க மது குடிச்சதுனால மயங்கி விட்டதாகவும் அந்த நேரத்துல சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட இருந்த கால்நடைகளை அழைத்து கொண்டு வந்ததாகவும் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நீங்க கற்றுக் கொடுத்த திக்ர்னால என்னுடைய மகன் சில கால்நடைகளோட திரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கால்நடைகள் எங்களுக்கு சொந்தமானதா அல்லது எங்களுக்கு ஹராமானதான் கேட்டிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கால்நடைகள் உங்களுக்கு சொந்தமானதான் சொல்லி அனுப்பி வச்சாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியால் உலூம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த திக்ர் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். வெளிவர முடியாத கஷ்டத்துல மாட்டி மன வருத்தத்தோட இருக்கிற ஒரு நபர் அவங்க கஷ்டம் தீர்றதோட அவங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து பரக்கத் வந்து சேரும். அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லா கவலைகளையும் நீக்கி மலையளவு சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைத்து கடன் சுமையில் இருந்து நம்மை காப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.